வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, உணவை அருந்துதல். உணவை எப்படி கையாளுறதுன்ட்டு இன்றைக்கி மக்களுக்கு தெரியாதனால தாங்க பல நோய்களுக்கு ஆட்படுறாங்க. அதனால் இந்த உணவை எப்படி கையாளுறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புரிதலுக்கு ஏற்றவாறு ஒரு 5 விஷயங்கள், ஒரு 5 ரூல்ஸ் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி நான் பேசும்போது எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய நபர் யாருன்னா ஆசான் வள்ளுவர். ஏன்னா மருந்துங்கிற ஒரு அதிகாரத்தில் பாருங்கள், ஏதாவது மூலிகைகளை பற்றி சொல்லியிருப்பாரோ, முக்கியமாக இந்த மூலிகையை சாப்பிடுங்க, அந்த மூலிகையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரோன்னு பார்த்தா அதை பற்றியும் கிடையாது. இல்லை வேறு ஏதாவது மருத்துவ முறைகளை பற்றி சொல்லியிருப்பாரோ, அதுவும் கிடையாது. மருந்துங்கிற அதிகாரத்தின் கீழ் மருந்து வேண்டாங்கிறாரு. பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் இல்லை. அப்போ என்ன மருந்தே வேண்டாம் அப்படின்னா அப்போ அந்த உடலை எப்படி நோயிலேருந்து விடுபட வைக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுலேயே அந்த குரலையே என்ன சொல்கிறாருன்னா, அந்த குரலை முதல்ல முழுமையாக உங்களுக்கு சொல்லிடுறேன். மருந்தின வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். மருந்துங்கிறது அந்த நோயுற்ற உடலுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ வேறு என்ன பண்ணலாங்கன்னு பார்க்கும்போது, அருந்தியது அற்றது போற்றி உணேன். அதாவது நீங்கள் உண்ட உணவானது நன்றாக செரித்த பின் அடுத்த வேளை பசி வரும் வரை காத்திருந்து பசி எடுத்த பின் அந்த உணவை சாப்பிடணும். இவ்வளோதாங்க அதோடைய பொருள். அப்போ இப்படி பண்ணுனா அந்த நோய் குணமாயிடுவோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். வர நபர்களுக்கு எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் நாங்கள் முதல்ல உணவை எப்படி கையாளுறதுன்னு சொல்லிக் கொடுப்போம். நீர் எப்படி பருகுதல் அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். பாருங்கள், வார்த்தைகள்லாம் கவனிங்க. உணவை அருந்துதல், நீரை பருகுதல், இது ரொம்ப ஃபண்டமெண்டலுங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இதை தாண்டி மற்ற பழக்க வழக்கங்களையும் நிறைய திருத்தங்கள் தேவைப்படும் அவங்களுக்கு. இது எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இதன் பிரகாரம் நாங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த நோய் குணமாகுதுங்க. நோய் இன்னும் சும்மா இந்த கை வலி, கால் வலி, சும்மா இது சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நாள்பட்ட வியாதி, குரோனிக்கல் டிசீசஸ், இதெல்லாம் க்யூர் ஆகுதுங்க. இது சத்தியம். அப்போ ஆசான் வள்ளுவர் அந்த அது எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியுங்களா எங்களுடைய மனதில். அதனால தான் திருவள்ளுவர் வாழ்வியல் மையம் பேர் வச்சோம். திருவள்ளுவர் மருத்துவ மையம்லாம் பேர் வைக்கல. அது வாழ்வியல் மையமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா வாழ்வியலில் கற்றுக் கொடுக்குறோம் மக்களுக்கு. ஏன்னா அந்த ஒழுங்குமுறையெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஒழுக்கக்கேடான விஷயத்துக்கு போனனால தான் உடல் நோயுற்று இருக்குது. அது காலகாலத்துக்கு அப்படியே தான் இருக்குது. நோய் குணமாகவே இல்லை. காரணம் அவங்களுடைய தவறு அவங்க திருத்திக்கவே இல்லை. யாரும் எடுத்து சொல்லவும் இல்லை அவங்க தவறு. இதுதான் பிரச்சனை. எனவே இதன் அடிப்படையில் ஒரு 5 விதிகள்ங்க. முதல் விதி, உணவை எப்படி கையாளுறங்கிறதுல, அதாவது உணவை அருந்துதலில் முதல் விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசி எடுக்காமல் உணவை பற்றி நினச்சே நீங்கள் பார்க்கக்கூடாது. பசி எடுத்த பின் உணவை அருந்த வேண்டும். பசின்னா என்ன? லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். பசி முதல்ல உங்களை எதுவுமே நினைக்க கூடாது. பசி வந்தால் 10ம் பறந்து போகும். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 10 விஷயங்களும் பறந்து போயிடுமா, அதுதான் பசி. அப்படி இருக்குமா? உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, முதல் நாள் மாலை பாருங்கள், நான் முதல் நாள் இரவுன்னு சொல்லலை. இரவு உணவு இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்களே தூங்க போகிறீங்க. உங்களுக்கு இதுக்கு அவ்வளோ ஹெவியான டயட்டு தேவையே இல்லை. பசி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பழக்கங்கள்லாம் காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு. இரவு வேலை தான் பசி எடுக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதுவே தவறு. அக்காலத்தில் பொழுது சாயத்துக்கு முன்னாடியே உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. மாலை உணவு தான் அது சொல்ல போனோம். அதோடு முடிஞ்சுதுங்க. இப்போல்லாம் இரவு உணவு ஆகி போச்சு. சரி, இதை பற்றி நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பேசுவோம். இப்போ முதல் நாள் மாலை உணவு நீங்கள் சாப்பிட்றதா வச்சுக்குவோம். அடுத்த நாள் காலையே நீங்கள் உணவு எடுத்துக்கலிங்க. இப்போ மத்தியானம் நெருங்க அப்படி ஒரு பசி எடுக்கும் பாருங்கள், அப்படியே வயிற்றை கவும். சில பேருக்கு பசி எடுக்கும்போது தலைவலி வந்துடும், சிலருக்கு கண் மங்கும், கை கால் உதறல், அப்படியே சில பேர்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே இப்படி சோர்ந்து உட்காந்துருவாங்க. இதுக்கு நம்ம மக்கள் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? ரொம்ப பசிக்குது. ரம்பங்கிற ஒரு வார்த்தையை அந்த பசிக்கு முன்னாடி சேர்த்திக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உடலோடு முழுமையாக தொடர்பு படுத்தி அதை உணர்ந்துருக்குறாங்க இல்லையா ஆழமாக. அதனால் ரொம்ப பசிக்குது அப்படிப்பாங்க. அதுக்கு பேர் தாங்க பசி. ஒருத்தர் ரொம்ப அப்படி சுக்கி விழுறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப தூக்கத்தில் இருக்கார் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் தூக்கம், இதுக்கு பேர் பசி. அந்த உணர்வு அப்படி தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த முதல் விதி, பசி எடுக்காமல் உணவை அருந்தவே கூடாது. இதுதான் முதல் விதி. இரண்டாம் விதி, உணவு வாய்க்குள்ளார போட்டுட்டிங்க, உதடுகளை மூடி தான் சாப்பிடணும். இதுதான் 2வது ரூல். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரெட் சாண்ட்விச்சோ இல்லை ஒரு வெஜிடபிள் சாலட்டோ ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்றாங்கிறதே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். அப்படி அந்த ஒரு
ப்ரெட் சாண்ட்விச் எடுத்து இப்படி வாயில் இப்படி கடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உதட க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. இட் இஸ் த டிசிப்ளின் வே ஆஃப் ஈட்டிங் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமாகவே அந்த குழந்தைங்கலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க சொல்லி பழக்குவாங்க. இப்படி தான் சாப்பிடணும், இதுதான் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. அப்படியே சும்மா சாப்பிடும்போது வாயை பொழுது வஜக்குன்னு சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கவங்க இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே பழகி போச்சு, இங்கெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது யதார்த்தமாக அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கண்டுக்காத ஒரு விஷயம், அது வந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அது தவறான ஒரு முறை. ஏன்னா உதடுகள் பிரியும் போகும்போது காற்று உள்ளார போகுது. அப்போ உணவு வாய்க்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, காற்றுள்ளே போய் ஒரு வறட்சி தன்மையை ஏற்படுத்துது. அப்போ உமிழ்நீர் எப்படிங்க சுரக்கும்? கம்மியாக தாங்க சுரக்கும். ரெண்டாவது, அந்த உணவோடு அந்த உமிழ்நீர் வந்து சரியான முறையில் கலக்காது. முதல்ல சுரக்கிறதுக்கே கஷ்டம், புரியுதுங்களா? அப்படியே சொன்னாலும் அந்த காற்று பட்டு அந்த உமிழ்நீர் நீர்த்து போயிடும். அப்போ தரமான ஜீரணம் இங்கே எப்படிங்க நடக்கும்? புரியுதுங்களா? அதனால் வாய்க்குள்ளார உணவு போனதுமே உதடுகளை மூடி தான் சாப்பிடணும். சிலர் சொல்லுவீங்க, சார் அப்படி சாப்பிட்டா வாய் வலிக்குதுங்க உதடுகளை மூடி சாப்பிடும்போது. உங்களை யார் இவ்வளோ எடுத்து சாப்பிட சொன்னது? நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லையா, இவ்வளோ எடுத்து எல்லாம் வாய்க்குள்ளே போட்டு திணிக்கிறது இல்லைங்க. பாருங்கள், கை அளவு பாருங்கள், இவ்வளோ கொஞ்சம் பாருங்கள், கவனிங்க, கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு வாய்க்கு பொருத்தமான அளவுக்கு உள்ளார வச்சு அதை உதடுகளை மூடி சாப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வாயெல்லாம் வலிக்காதுங்க. சரிங்களா? எனவே 2ஆம் விதி, உதடுகளை மூடி தான் சாப்பிடணும். 3ஆவது விதி ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாய்க்குள்ளார உணவு போச்சு, நீங்கள் மெல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. உணவை அந்த சுவையோட ரசிக்கணுங்க. ஒரு ரசிகையாக இருக்கணுங்க அந்த உணவுக்கு. அப்போ ரசிக்க அந்த உமிழ்நீர் கம்மியாக சுரக்குமா அதிகமாக சுரக்குமா? அருவி போல் சுரக்கும், அதிகமாக சுரக்கும். அப்போ சுரக்க அதோடு போட்டு நல்லா மெல்லும்போது அப்படியே கூழ் மாதிரி ஆகிடுங்க. நீங்கள் விழுங்கணும் அப்படிங்கிற ஒரு செயலே நடக்குது. அப்படியே இறங்கும் தொண்டையில், புரியுதுங்களா? அப்படியே கஞ்சி மாதிரி அப்படியே இறங்கும். அப்போ உணவை வந்து நன்றாக மென்று சாப்பிடணும், ரசிக்கணும், சுவைக்கணும், புரியுதுங்களா? இந்த 3ஆவது விதியில் ஒரு 3 விதமான தவறுகளில் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா சில பேருக்கு சாப்பிடும்போது எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இந்த 3ஆவது விதியில் என்ன தவறு நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நடந்தால் தாகம் எடுக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இந்த 3ஆவது விதி வந்துட்டு நன்றாக உணவை ரசித்து அரைத்து சாப்பிடுங்க தான் கான்செப்ட்டு. இதில் என்னென்ன தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். முதல் தவறு, ஒழுக்கக்கேடான முறையில் சாப்பிடுறது. என்னென்ன ஒழுக்கக்கேடு? இப்போ குழந்தைங்களாம் அந்த டிவி பார்க்குறாங்க, அந்த டேபு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போலாம் குழந்தைங்களாம் மொபைல் போட்டு தான் சாப்பாடே ஊட்டுறாங்க எல்லோரும், புரியுதுங்களா? எவ்வளோ தவறான விஷயங்கள். அப்போ கவனம் எங்கே இருக்குது? உணவில் கிடையாது, எல்லாம் வெளிப்பக்கம் தான் இருக்குது. சில பேர் ரொம்ப படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதான் இந்த டாபிக் இன்னும் முடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பசியை எடுத்துருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டே படிச்சிடலான்னு சொல்லிட்டு புக்கோடு வந்து உட்காந்துருவாங்க. அதாவது மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்டு, டிவி பார்த்துட்டு, புக்கு படிச்சுக்கிட்டு, இதெல்லாம் தவறுங்க. சிலர் அந்த உணவு மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக சாப்பிட்ற மாதிரி தெரியும் மற்றவர்களுடைய பார்வைக்கு, ஆனால் அவருடைய கவனம் வேறு எங்கேயும் வச்சு சாப்பிடுவார். அதுவும் ஒழுக்கக்கேடு தானே. அப்போ கவனம் வேறு எங்கேயோ இருந்தது அப்படின்னா இங்கே சரியான முறையில் அரைப்பட்டிருக்குமா? இப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இவங்களை ஒரு மத்தியான வேலையில் நீங்கள் எங்கேயா மீட் பண்ணிங்க அப்படின்னா, காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு செகண்டாவது யோசிப்பாங்க. காலையில் அப்படின்னு அந்த ஆன்சர்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய கவனம் எங்கே இருந்துருக்குது? கேட்டதுமே யதார்த்தமாக அது சொல்லணுங்க. அப்போ அவங்களுடைய கவனம் வந்துட்டு உணவு மேலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒழுக்கக்கேடாக சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக இங்கே சரியாக அரைப்பட்டிருக்காது. அப்போ என்ன ஆகும்? இங்கே தேவையில்லாமல் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ அதை தணிக்கிறதுக்காக தாகம் எடுக்கும். இப்போ புரியுதுங்களா ஏன் தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு? இது ஒரு தவறு. இன்னொரு தவறு, நீங்கள் ஒழுக்கமாக தான் சாப்பிட்றீங்க, உணவு ரசித்து தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் வாயில் வச்சதுமே சுவை வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகுதியாக இருக்குது. அப்போ உங்கள் மேலே தவறு கிடையாது, சமையலில் தவறு நடந்திருக்குது. என்ன சமையலில் தவறு நடந்திருக்குது? 6 விதமான சுவைகள் இருக்குது. காரத்தை அதிகமாக போட்டு சாப்பிட்றீங்க. எல்லாமே நான் இந்த சமையல்லாம் பார்க்குறேங்க, இந்த யூடியூப்லாம் நிறைய பேர் சமையல்லாம் நிறையா பண்ணி காமிக்கிறீங்க. அந்த சமையல் முறையில் பார்க்கும்போது இந்த கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அந்த வேறு என்னமோ இன்னொரு தூள் போடுவாங்களே, இந்த கரம் மசாலா, இந்த கறி மசாலா, இந்த மாதிரி இந்த மசாலாவாக போட்டு அள்ளி பொடியாக போட்டுடுறாங்க. அந்த உணவு அந்தக்கான ஒரிஜினல் சுவையவே இழந்துருதுங்க. அந்த காயாகட்டும் கீரையாகட்டும் அந்த சுவையவே இழந்துருதுங்க. இது எப்படிங்க சமையல் ஏற்றுக்க முடியும்? அப்புறம் எண்ணெயில் போட்டு வதன்னு நிறைய எண்ணெயை ஊற்றி வதக்கிடுறது. அப்புறம் ரசங்கிற பேரில் புளியாக கரைச்சி ஊற்றுற. ரசம்னா புளியை கரைச்சா தான் ரசமா?
முதல்ல இதை பற்றிலாம் நான் அடுத்த டாபிக் நான் பேச போகிறேன். அப்போ சுவை வந்துட்டு மிகுதியாக போச்சு. அப்போ வாயில் வச்சு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரியா இருக்கணும் சமையல். அப்போ சமைக்கிறவர் அவருடைய தவறை திருத்திக்கணும். அவர் நிறைய தேர்ச்சி பெறணும் சமையலில். ஒரு உதாரணமாக ஒரு 1000 பேர் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்படி வெளியில் வரும்போது அவர்கிட்ட அப்படியே வணக்கம் வச்சு ஐயா சாப்பாடு எப்படி இருந்துன்னு கேட்கும்போது அந்த 1000 பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அடடா உணவா, இப்படி ஒரு உணவா அப்படின்னு சொல்லி பாராட்டுறோன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த சமையல்காரர் எப்பேற்பட்ட ஒரு வித்தகராக இருப்பார்னு பாருங்கள். உண்மையிலேயே சமைக்கிற கையில் உங்களுடைய உயிர் இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு உணவு சமைச்சு போடுறாரு. உங்களுடைய உயிர் சமைக்கிற ஒரு கையில் இருக்குது. அவர் ஒரு மருத்துவருக்கு இணையாக நான் பார்ப்பேன். ஒரு சமையல் ஒரு பெரிய வித்தகர், ஒரு ஜாம்பவான்னா அவரை நான் எங்கேயோ வச்சுருவேன். நான் அவரெல்லாம் சமையலுக்கு ஒரு பெரிய கடலுங்க. எந்த நாட்டில் சமையலுங்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் சமையல்னு ஒன்று இருக்குது. அப்போ அது ஒரு பெரிய கலை. அதில் கற்று தேர்ச்சி பெறணும். அதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்கில்லுங்க, இதெல்லாம் ஃபண்டமெண்டல். இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். சரிங்களா? அப்போ சமையலில் தவறு நேர்ந்தால் சுவையில் எல்லாமே மற்றவங்களுக்கு பொருந்தாது. அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சுவைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அது பொருந்தாமல் போச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆகும்? மிகுதியாக இருக்குது, வாயில் வச்சுமே மிகுதியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளார போயிடுங்க. புரியுதுங்களா? அப்போ 2வது தவறு சமையல் தவறு நடக்கும்போது. 3வது தவறு குழந்தை பருவத்திலேருந்தே இந்த தாய்மார்கள் வந்துட்டு குழந்தைக்கு பசி எடுத்துச்சா தாகம் எடுத்தாலாம் பார்க்க தெரியாதுங்க. அந்த 3 வேளைக்கு வந்துட்டு என் கடமைக்கு என் குழந்தைக்கு நான் சாப்பாடை ஊட்டிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லணும். நான் சாப்பாடு ஊட்ட குழந்தைய சாப்பிட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறுங்க. அந்த குழந்தைக்கு பசி எடுத்துச்சா இல்லையான்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு உள்ளார உணவை திணிச்ச கையோடையே பின்னாடியே நீரையும் உள்ளார கொடுத்துருவீங்க. இது அப்படியே தவறான ஒரு பழக்கத்துக்கு ஆட்படும் போது அந்த குழந்தை பிற்காலத்தில் வளர்ந்ததுக்கப்புறமா சாப்பிடும்போது என்னால் தண்ணி இல்லாமல் சாப்பிட முடியாது, தண்ணின்னு தேடணும். ஏன்னா நீங்கள் அப்படி பழக்கி விட்டீங்க. சிறு வயதில் குழந்தை பருவத்தில் செய்த தவறு, அந்த தாய்மார்கள் வந்துட்டு கற்றுக் கொடுத்த அந்த தவறான பழக்கம், இதனால் தாகம் எடுக்கும். ஏன்னா பழகிடுச்சு, தவறான பழக்கத்துக்கு ஆட்பட்டாச்சு. அப்போ இந்த 3 தவறுகள் என்னென்ன? ஒழுக்கக்கேடான முறையில் சாப்பிட்றது, அதாவது கவன சிதைவுன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. 2வது சமையலில் தவறு நடந்தால். 3வது குழந்தை பருவத்தில் தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு பழக்கக்கூடிய அந்த தவறான விஷயங்கள். பசி எடுக்காமல் குழந்தைக்கு உள்ளார உணவு திணிக்க தான் முடியும். உணவு அதுவாலாம் போதும். உணவு திணிச்சு பின்னாடி வந்து அந்த உணவு மறுபடியும் தொண்டைக்குள்ளார இறங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நீரை பின்னாடி அப்படியே உள்ளார அப்படியே அதையும் திணிக்கிறீங்க. இப்படி ஒரு தவறான பழக்கம். ஸோ என்ற 3 தவறுகள் இருந்தால் மட்டுமே நிச்சயமாக சாப்பிடும் போது தாகம் எடுக்குங்க. இதெல்லாம் தாகம் எடுக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் உண்மை. எனவே முதல் விதி பசி எடுத்துருக்கணும், 2வது விதி உதடுகளை மூடி சாப்பிடணும், 3வது விதி வந்துட்டு சாப்பிடும்போது உணவை நன்றாக ரசித்து ருசித்து அரைக்க வேண்டும். இது 3வது விதி. அந்த 3வது விதியில் தான் நான் ஒரு 3 ஸ்பிளிட்டு. அதாவது ஏன் தாகம் எடுக்குது சாப்பிடும்போது? தாகம் எடுக்கக்கூடாது, இயற்கையாக கரெக்டாக சொல்லணும்னா தாகம் எடுக்கக்கூடாது அந்த இடத்துல. பட் வந்து தாகம் எடுக்கிறதுக்கான 3 தவறுகள் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த 3வது விதியில். எனவே 3வது விதி தெளிவுபடுத்தியாச்சு. 4வது விதி வெரி சிம்பிள். சாப்பிட்டு முடிச்சதுமே சில பேர் அப்படி மடக்குன்னு உடனே தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஒரு தவறான பழக்கம் தான். அப்போ சாப்பிட்ட உடனே தாகத்துக்காக காத்திருங்கள். அதுதான் 4வது விதி. ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே தாகம் எடுக்க வாய்ப்பு உண்டு. இல்லை செடன்டரி லைஃப் தான், பெருசாக உழைப்பெல்லாம் கிடையாது அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எடுத்துக்கும். ஒவ்வொருத்தருடைய உடல்வாக உழைப்பை பொறுத்துங்க மாறுபடுது. அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி உணவு பதார்த்தத்தை சாப்பிட்டீங்கிறத பொறுத்தும் இதில் இந்த விஷயமும் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதில் அடக்கம். சரிங்களா? அப்போ 4வது விதி உணவை உட்கொண்ட பிறகு தாகத்துக்காக காத்திருங்கள். அவ்வளோதான். இந்த 4 விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒழுங்கான முறையில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இந்த 5வது பாருங்கள், சவாலாக அப்படி காமிக்கிறேன். சவாலான ஒரு விஷயம் இருக்குது. என்னது? உங்களுடைய கவனம் உங்களுடைய உடம்போட முழுமையாக தொடர்பு படுத்தி அதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் ஒழுங்காக இருக்கும். உங்களுடைய கவனம் வேறு எங்கேயோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலோட தொடர்பு படுத்தி இருக்க மாட்டீங்க. அப்போ எல்லாமே தவறாக போயிடும். ஏன்னா நம்ம சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அப்போ உயிருக்கான ஒரு வேலையை செய்கிறோம். உணவு உட்கொள்கிறது உயிருக்கான வேலை இல்லையா? அப்போ தான் உயிர் வாழ முடியும். அப்போ உயிருக்கான ஒரு வேலையை செய்யும் போது கவனம் எங்கே இருக்கணும்? அந்த உணவின் மீது தான் இருக்கணும். அப்போ கவனம், இதுதான் 5வது விதி. எதுவுமே கவனித்து அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அந்த கான்ஷியஸ்னோட நம்மளுடைய செயல் இருக்கணுங்க. உணவு மட்டும் இல்லைங்க, இதுலேயுமே கவனம் ரொம்ப முக்கியம். எனவே இந்த 5 விதிகள் மிக மிக முக்கியம். இதுதாங்க உணவு அருந்துதல். எனவே இதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இது இப்போ இருந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுடைய உடம்பில் அபரிதமான மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க.
வாழ்த்துக்கள். நன்றி.